இந்த மாதிரி ஸ்மார்ட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க தெரியாமல் ஏதாவது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மெனுவில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸை மாற்றி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரீடிங் சரியாக எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த கீபேடை வந்து இந்த கால் மெனு ஆப்ஷனை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இனிஷியலாக பவர் ஆன் பண்ணி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் காலிப்ரேஷன் செக் பண்ணிவிட்டு கால் எண்டுன்னு வந்து ஆஃப்னு வந்து நிற்கும். கால் எண்டு வந்துடுச்சு. ஆஃப் மோட் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த கால் கீ இருக்கு இல்லைங்களா, இந்த கீயை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கீபேட் வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ அதுவே டிஸ்பிளே பண்ணிடுச்சு லாக்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மெனு பட்டன் பவர் பண்ணிட்டு டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த கால் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஏதாவது ஒரு செட்டிங் மட்டும் எனேபிள் பண்ண முடியும். அது வந்து மேஜராக வந்து கால்பிரேஷன் ஆப்ஷனு. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கால் அமுத்துனீங்கன்னா கால் வரும், அடுத்து லாக்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இன்டர்னலாகவே இது கால்பிரேஷன் பண்ணிவிடும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னல் கால்பிரேஷன் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிளாக நிற்கும், மற்ற பாராமீட்டர்ஸ் எல்லாமே லாக்கில் நிற்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.